கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லாருக்கும் தோத்திரம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. யோபு புத்தகத்தில் யோபு தன் உடல், பணம், குடும்பம் எல்லாத்தையும் இழந்து பெரும் துன்பத்தில் இருந்தார். அவருடைய நண்பர்கள் நீ பாவம் செஞ்சதுனால தான் இப்படி துன்பப்படுகிறாய் என்று சொல்லி தவறான ஆறுதல் கொடுத்தனர். அதற்கு யோபு பதிலளிக்கும் போது அவர் சொன்ன முக்கிய வார்த்தை இதுதான்: கடவுளிடமே ஞானமும் வல்லமையும் ஆலோசனையும் புத்தியும் முழுமையாக உள்ளன என்று சொன்னார். இந்த வசனம் சொல்லும் 4 உண்மைகள். முதலாவது, ஞானம். உலகில் உள்ள அறிவு அளவிடப்பட்டது. நம்ம வாழ்க்கையில அநேக விதமான மனிதர்களை கடந்து வந்திருக்கலாம். அதில் சிலர் நான் நினைச்சதான் கரெக்ட், நான் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு பேசுவாங்க, செய்வாங்க. மற்றவர்களை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க. அவர்களாகவே ஒரு பவுண்டரியை வச்சுக்கிட்டு அதை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. ஆனால் கடவுளின் ஞானம் பூரணமானது. அவர் எல்லாவற்றையும் சரியாக பார்க்கிறார்கள். அடுத்து, வல்லமை, பவர். கடவுளுக்கு மட்டுமே எல்லாவற்றையும் செய்யும் திறன் உள்ளது. அவர் உலகை படைத்தார், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைக்க முடியும். ஆனால் அதற்கு நாம் முதலில் கர்த்தரை தேடணும். அடுத்ததாக, ஆலோசனை, கவுன்சில். சிறந்த திட்டமும் அறிவுரையும் கடவுளிடமே உள்ளது. சில நேரத்துல மனிதர்களின் அறிவுரை தவறாக இருக்கலாம். அவர்கள் என்ன நடந்தது என்று தெரியாம ஒருவருக்கு ஒருவர் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடவுளின் ஆலோசனை ஒருபோதும் தவறாது. அதனால நான் மற்றவர்களிடம் அறிவுரை கேட்கிறதுக்கு முன்னாடி கடவுளிடம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்க. அவர் அதற்கு ஏற்ற பதிலை தருவார். கடைசியாக, புரிந்து கொள்ளும் திறன், அண்டர்ஸ்டாண்டிங். கடவுள் எல்லா ரகசியங்களையும் எதிர்காலத்தையும் அறிந்தவர். எதுவும் அவருக்கு ஆச்சரியம் இல்லை. அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மளை முழுசா புரிந்து கொள்வார். நமக்கு ஏன் முக்கியம்? துன்பம் வரும்போது, வாழ்க்கை புரியாத போது கடவுள் ஏன் இப்படி அனுமதிக்கிறார் என்று கேட்க தோன்றும். ஆனால் யோபு சொல்கிறார், ஞானமும் வல்லமையும் கடவுளுக்கே உரியது. நம்மால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் கடவுளால் முடியும். நண்பர்கள், மருத்துவர்கள், அறிவாளர்கள் கொடுக்கும் அறிவுரை சில சமயம் தவறாக இருக்கலாம். உண்மையான ஞானத்தை கடவுளிடம் தேடுங்கள். நாம் பலவீனமாக இருக்கும் போது கடவுளின் வல்லமை நம்மை தாங்கும். ஜெபம் செய்வோம். இயேசப்பா, உம்மிடத்தில் ஞானமும் வல்லமையும் உள்ளது. எங்கள் துன்பத்திலும் குழப்பத்திலும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். உமது ஆலோசனையை தேடி உமது வல்லமையில் பலப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Like and subscribe for more videos.